வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு இன்வெஸ்டிங்கை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, எல்லோரும் இப்போ என்னை கேட்குறது என்னென்னா, வெள்ளி வாங்கலாமான்னு. நான் வெள்ளி வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஒரு $80 கேட்குறாங்க, $75 என்ன கேட்குறாங்க. அங்கேருந்து $30 ஏறிடுச்சு. வெள்ளி வாங்க வேண்டாங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் பல தடவை கொடுத்துட்டேன். ஏன்னா அது ஹைலி வொலட்டைல். என் வாழ்க்கையிலேயே அது 3 வாட்டி 4 வாட்டி 50% கீழே விழுந்திருக்கு. டெஃபினட்டாக அது 50% கீழே விழும். அவ்வளோ பெரிய டிமாண்டு அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க் அது வாங்கிறது இல்லைன்னு. இருந்தாலும் தினம் வெள்ளி விலை ஏறிட்டே இருக்கா. இப்போ இந்தியாவில் ப்ரீமியம்லேயே ஏறுது. இந்தியாவில் ஏன் அது ப்ரீமியமில் ஏறித்துன்னா, இதுக்குள்ளே இந்த வீடியோ வரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த நடந்ததா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட்டில் 10% ஏற்ற போகிறாங்க டேக்ஸை. அப்படிங்கிறதுனால இந்தியாவில் தங்கம் ப்ரீமியம்லேயும் விற்கிறது. அது ஏற்றுவாங்களா ஏற்றலாத மாட்டாங்களா எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ வரத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏற்றிருந்தாங்கன்னா வாங்கினவன்லாம் புத்திசாலி. வாங்கலையா ஏற்றலையா திரும்பி இறங்கிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு எட்ஜ் இருக்குன்னா தான் நம்ம பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா, ஹேர்டுனா மக்கள் செய்கிறதையே நீங்களும் செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்ன எல்லாருக்கும் கிடைக்கிறதோ அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நிஃப்டி கீழே போச்சுன்னா நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு அப்போ கீழே தான் போகும். ஸோ யூ வில் நாட் கெட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தென் தி மார்க்கெட். அப்போ ஏன் பஃபெட் மாதிரி ஆள்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் போகணுன்னு நானும் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை பண்ணலைன்னா மற்ற மியூச்சுவல் ஃபண்டு அந்த ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்மியாக கொடுக்குங்கிறதுனால தான் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது. பட் நீங்கள் வெரி சக்ஸஸ்ஃபுல் பெரிய இன்வெஸ்டர் ஆகணுன்னா ஆவரேஜுக்கு மேலே நீங்கள் பண்ணணும். இந்த ஆவரேஜுக்கு மேலே நீங்கள் பண்ணணுன்னா த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள்கிட்ட பணமாக குமிஞ்சு கிடக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் உட்கார தெரியணும். இதுக்கு தான் இந்த ஸ்டான்ஃபர்டோட இந்த கேக்கு மார்ஷ்மெல்லோ டெஸ்ட்டுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி மார்ஷ்மெல்லோ வச்சுருப்பான். எடுத்து வாயில் போடாமல் இருக்கணும் 5 நிமிஷம். அப்போ 2 மார்ஷ்மெல்லோவாக தருவாங்க. எனக்குலாம் 4 லட்டு தரேன்னா நான் ஒரு 3 மணி நேரம் கூட சும்மா இருப்பேன் அதை பார்த்துக்கிட்டு. 3 மணி நேரம் கழித்து நீங்கள் எனக்கு 4 லட்டு வச்சிங்கன்னா சாப்பிடலாம். ஸோ இந்த கேம் பணத்தை வச்சுக்கிட்டு கரெக்ட் டைம் வர வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் இதில் கேம். ஸோ இதை எப்போ நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணி பெரிய லெவலில் வாங்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஹேர்டை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னா, ஹேர்டு பண்ணுறதே நீங்கள் பண்ணிங்கன்னா, ஹேர்டுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வரும். அதனால் மிமிக்கிங் தி ஹேர்டுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி, நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை கொடுத்துட்டு ஒழுங்காக பாண்டுக்கு போயிடுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 5-6% கீழே விழுந்துடுச்சு மார்க்கெட்டு. அதை நீங்கள் ஸ்மால் கேப்பில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பழுத்திருக்கும். அதனால தான் சொல்கிறது, ஹேர்டை பார்த்து காப்பி அடிக்காதீங்க அப்படிங்கிறது. இது முதல் பாடம். 2வது பாடம் நீங்கள் ரொம்ப ஹை ஐக்யூ இருந்து, நீங்கள் அதி புத்திசாலியாக இருந்து, ஹை லெவல் மேத்தமேட்டிக்ஸ்லாம் பண்ணி கிராஃபு படம் தான் போட்டதுனால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருப்பீங்கன்னு அர்த்தமே கிடையாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு புத்தி தேவையில்லை. 160 170 ஐக்யூலாம் வேண்டாம். 120 130 ஆவரேஜ் ஐக்யூ இருந்தால் போதும். இந்த 120 130 ஐக்யூ வச்சுக்கிட்டு டெம்பரமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். டெம்பரமெண்ட்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி. எந்த பால் அடிக்கணும், எந்த பாலை விடணும்னு தெரியணும். இன்வெஸ்டிங்கிறது T20 மேட்ச்சு கிடையாது, பழைய டெஸ்ட் மேட்ச்சு. அவுட்டே கொடுக்க மாட்டான், நீங்கள் ஆடிகிட்டே இருக்கலாம். நீங்களாக அவுட்டு போருங்கிற வரைக்கும் பேட்டிங் ஆடிகிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. நாங்களும் போய் பொங்கலில் டெஸ்ட் மேட்செல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டெம்பரமெண்ட் இருந்தால் தான்
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ சைட்லைனில் வெயிட் பண்ணணும், எப்போ வாங்கணும், வாங்கின அப்புறமும் விலை இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணணும், டெம்ப்ரரியாக உங்களோட போர்ட்ஃபோலியோ 50-60% டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், பொறுமையாக ஒன்றும் பண்ணாமல் உட்கார தெரியணும். அப்படியே கொஞ்சம் ஸ்மால் லாஸ் ஆகிடுச்சா அதை எடுத்துக்க தெரியணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு டைமுக்காக வெயிட் பண்ண தெரியணும். அதுதான் டெம்பரமெண்ட். அந்த டெம்பரமெண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐடிசி 155 ரூபா நம்ம வாங்கினோம். 3 வருஷம் 4 வருஷம் தான், கொரோனா போது வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு 15 ரூபா 16 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டான். ஒரு 70 ரூபா கரெக்டாக நம்பர் நீங்களே கணக்கு பண்ணிடுவீங்க. 60லேருந்து 70 ரூபா உங்களுக்கு வந்துருச்சு. அதை உங்கள் ஃபண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் விலை ஐடிசி 90 ரூபா. இன்றைக்கி விலை எகிரி 450 20 ரூபா 30 ரூபாய்க்கு போயிட்டு திரும்பி 330 ரூபாய்க்கு வந்திருக்கு. நீங்கள் வாங்கின விலை என்ன 90, 3 மடங்கு ஏறி இருக்கு. நீங்கள் 350க்கே வாங்கிட்டீங்கன்னே வச்சுப்போம், உங்களுக்கு 50 ரூபா கிடச்சி 300 ரூபா உங்கள் விலை. ஈவன் நோ நீங்கள் ப்ராஃபிட்டபிள். இதை தவிர இல்லாமல் 10 ஷேருக்கு ஒரு ஷேரு உங்களுக்கு ஒரு ஹோட்டலும் கொடுத்துட்டான், அதுக்கும் 20 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் 350 ரூபாவில் வாங்கியிருந்தீங்கன்னா 50 ரூபா ப்ளஸ் 20 ரூபா 70 ரூபா போய் 280 ரூபா விலை. 330 இடத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ மங்கர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து 150க்கு போச்சுன்னா கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன காட்டுறேன்னா, இன்றைக்கி ஆக்சுவல் உங்கள் விலை 70 ரூபா, அந்த ஐடிசி ஹோட்டலையும் சேர்த்துன்னா 70 ரூபா வாங்கிட்டு 330 ரூபாய்க்கு போகிறதுக்கே அழறீங்க. நீங்கள் 350 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி விலை 280. நீங்கள் 370 கிட்ட வாங்கியிருந்தா தான் உங்களுக்கு நஷ்டம். அப்போ நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. டிஃபன் காஃபியில் வாங்கியிருந்தா அப்பவும் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் ஐடிசி நல்ல கம்பெனி. ஆனால் உங்களுக்கு டெம்பரமெண்ட் இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. டெம்பரமெண்ட்டு நீங்கள் எவ்வளோ அதிபுத்திசாலியாக இருந்தாலும் டெம்பரமெண்ட் இல்லைன்னா இந்த கேம் ஆட முடியாது. இந்த கேம் 10 வருஷம் 15 வருஷம் கேம். இந்த கேம் ஓடுறதுக்கு முன்னாடி உங்கள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வெளில தூக்கி போட்டு உங்கள் இமோஷன்ஸை வெளில வச்சுட்டு டெம்பரமெண்ட்டோடு வந்து உட்காருங்க. அப்படி உட்கார முடியலன்னா இந்த கேமுக்கே வராதீங்க. ஐக்யூ இந்த கேமை ஜெயிச்சு கொடுக்காது. உங்கள் டெம்பரமெண்ட் தான் இந்த கேமை ஜெயிச்சு கொடுக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குத்துறதே கொடையிறதேன்னு அழாதீங்க. ஒரு வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியா, நலமான கம்பெனியா, கரெக்டாக பண்ணுமா அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் குத்துறதே கொடையிறதேன்னு அழாதீங்க. நாங்கள்லாம் பஃபெட் மாதிரி, நாங்கள்லாம் ஆனந்த் சார் மாதிரி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தினம் கூப்பிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.